நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்ருதிசதசர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யேன அமேதமிதம் பூயையே வாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கோதாநாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையிலே இன்ற தினம் 8வது பாசுரம் கீழ்வானம் வெள்ளெண்ணு எருமை சிறுவீடு என்கின்ற உயர்ந்ததான பாசுரம். கீழ்வானம் வெள்ளெண்ணு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரைப் போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம். கோது களம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்ன ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் கண்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக நம்மையெல்லாம் கண்ணனிடம் சேர்க்க வேண்டும் உய்விக்க வேண்டும் என்பதற்காக திருப்பாவையை அருளிச் செய்தாள். இந்த நோன்பு நோற்றாள். மார்கழி மாதத்திலே நோன்பு நோற்றாள். அதை திருப்பாவை பாசுரங்கள் விளக்குகிறது. கண்ணனை அடைய வேண்டிய வழியை அவள் காட்டினாள் நமக்கு. இப்படியாக 7 பாசுரங்கள் இதுவரை பார்த்திருக்கிறோம். இன்றைய கீழ்வானம் பாசுரம் மிக விசேஷமான பாசுரமாக கருதப்படுகிறது. எல்லா பாசுரங்களுமே விசேஷம்தான். ஒவ்வொன்று அந்த பாசுரங்கள் வரும்போது அந்த விசேஷம் மிக அதிக விசேஷமாக பாசுரங்களில் தென்படுகிறது. அப்படி இந்த கீழ்வானம் வெள்ளன் எருமை சிறுவீடு என்பது தோழியை எழுப்புகின்ற 3வது பாசுரம். 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை 10 பாசுரங்கள் ஆண்டாள் கோஷ்டியினர் தோழியினருடன் சென்று ஒவ்வொரு இல்லமாகச் சென்று அங்கு உறங்குவோலை எழுப்புவதாக இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கிறது என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, இந்த விதத்திலே ஆச்சாரியர்கள் கொண்டுள்ள இதுவானது ஆழ்வார்களையும் எழுப்புவதாக அதையும் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இன்றைய பாசுரம் எழுப்பப்படும் பாசுரம் 3வது பாசுரமாக 3வது இல்லத்திற்கு சென்ற மாதிரியாக இருக்குது. அங்கு அந்த உறங்கிக் கொண்டவள் இவருடைய குரலையெல்லாம் கேட்டு அவளும் அடையாளங்கள்லாம் சொல்லுங்கள் என்று கேட்பதாக ஒவ்வொரு பாசுரத்தில் வருதல்லையோ அந்த மாதிரியாக உள்ளிருந்து அடையாளங்களை சொல்லுங்கள் விடிந்து விட்டது என்பதற்கான இதெல்லாம் கேட்குறான்னு பார்க்குறோம். அதற்கும் மேலே இந்த இடத்துல தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் என்று வரதனாலே இந்த வரதனை சேவிக்கக்கூடிய பாசுரமாகவும் இது அமைந்திருக்கிறது. தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், பகவான் வரதர் இருக்கிற இடத்தை சென்று சேவித்தால் என்று ஆகிறது. இன்று நமக்கு பக்கத்திலே உள்ள அவதார ஸ்தலமானது காஞ்சிபுரம். தேவாதிராஜன் பிரம்மனாலே அங்கு அவதாரம் பண்ணி ரட்சணை பண்ணுறார். அப்படிப்பட்ட விசேஷமான காஞ்சிபுரம் ஸ்தலம் அத்திவரதர் சன்னதி, தேவாதிராஜனுடைய சன்னதி. முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சி என்று சொல்லப்படுகின்ற காஞ்சி மாநகரத்திலே பேரருளாளனாக தேவாதி தேவராஜனாக காட்சியளிக்கிறார் நம்முடைய வரதராஜ பெருமாள். அவரை பற்றிய குறிப்பு இந்த இடத்திலே இருக்கிறது. அதனாலே முதலே பாசுரத்தினுடைய மேலோட்டமான பொருளை பார்த்துவிட்டு தேவாதி தேவராஜனுடைய லீலா வினோதங்களையும்
அவர் ரட்சணை பண்ணுற ஒரு அழகான ஒரு இதையும் பார்த்துவிட்டு இன்றைய பாசுரத்தில் எழுப்பப்படும் ஆழ்வார் நம்மாழ்வார், அதையும் நம்மாழ்வாருடைய இதையெல்லாம் கொஞ்சம் வர்ணிப்போம், விசேஷமாக அனுபவிப்போம். கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு. என்ன ஆகுது? கீழ்வானம் எப்போது வெளுக்கும்? விடியற்காலையிலே வெளுக்கிறது. சந்திரன் மறைந்து சூரியன் தோன்றுகின்ற அந்த தருணம், அருணனாக தோன்றுகின்ற தருணம். அப்புறம் அவன் வெங்கதிரோனாக ஆகிறது பின்னாலே மத்தியானத்திலே. இதைத்தான் இந்த 4 திக்குகளையும் அந்த சமயத்திலே பெருமாளை சேவிக்கிறார்கள். அதிலே வரதராஜனையும் சேவிப்போம் இல்லையா? ஸ்ரீரங்கம் மங்களநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் சிகர உஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசம் நமாமி சிரசா யதுசைல தீபம் என்று 4 திக்குகளிலும் பிராத சந்தியாவந்தனம் பண்ணும்போது சேவிக்கிறோம். அப்படியாக இந்த பெருமாளை மனசிலே இப்போ இந்த இடத்துல நினச்சிக்கிறோம். கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். இந்த இடத்துல அடையாளங்களை காட்டுகிறாள். இங்கேயும் 3 விதமான அடையாளங்களை எல்லாம் காட்டுகிறாள். யாருக்கு? ஆண்டாள் கோஷ்டினர் உள்ளே எழுப்பப்படும் பெண்ணை, உள்ளே படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் பெண்ணை. நிஜமாக அது உறக்கம் இல்லை, இவர்கள் கருவை தட்டு சேரும்போது தூங்கி கொண்டிருக்கிறாளோ என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளிருந்த பெண்ணும் மிகவும் கண்ணானுடைய பிரீத்திக்கு ஆட்பட்டவளே. அதனால் வெளியில் இருக்கிறவர்களுக்கு அவள் தெரியாது இல்லையா? அதனால் எழுப்புவதாக சொல்கிறார்கள். கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மேய்ந்தனகான் மேய்வான் பரந்தனகான். இந்த கீழ்வானம் வெளுத்து விட்டது, பொழுது விடுவது தெரிந்தும் இன்னும் படுக்கை விட்டு எழுந்து வராமல் இருக்கிறாயே, இன்னுமா தூக்கம் என்று கேட்பது போல் அமைந்திருக்கிறது. கீழ்வானம் வெள்ளன்னு வெளுத்து விட்டது. கறவை எருமைகள் எல்லாம் கட்டுத்தரையை விட்டு வெளியே வந்து வீட்டு தோட்டங்களுக்குள் சென்று பனிப்புல் மேயத் தொடங்கிவிட்டன. விடிந்ததற்கு அடையாளமாக கீழ்வானம் வெளிரியும் கறவைகள் பனிப்புல் மேயத் திரிகின்றன என்பதையும் தெரிந்த பின்னரும் கூட எழுந்து வராமல் இருக்கிறாயே, பாவை நோன்புக்கு வரவேண்டிய நீ இவ்வாறு எழுந்து வராமல் படுக்கையில் கிடப்பது பொருத்தமான செயலாகுமா எண்ணிப்பார் என்கிறார் போலே அமைந்திருக்கிறது. இந்த விசேஷமாக கிராமங்களிலே பார்த்தால், இப்போது நாம் எந்த கிராமத்தில் இருக்கிறோம்? ஆயர்பாடி அந்த கிராமத்திலே இருக்கிறோம். பகவானுடைய க்ஷேத்திரம் அது, கண்ணபிரானுடைய க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்திலே 5 லட்சம் பெண்கள் அங்கே ஆண்டாள் அனுகாரமாக அதை மனசிலே நினைத்து கொண்டு அங்கே இருப்பதாக, நாம் எல்லோரும் கூட அங்கே தான் இருப்பதாக நினைக்கிறோம். அந்த ஆய்ப்பாடியிலே இருக்கின்றவர்கள் புருஷர்கள், கறவை மாடுகள், எருமை மாடுகள் தான் முக்கியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மேற்றில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் வேங்குழல் ஓசையும் விடைமணி குரலும் என்று சொல்கிறார் போலே, மேற்றில மேதிகள் தலைவிடும் ஆயர்கள் என்று திருப்பள்ளி எழுச்சியிலே அவர் சொல்லுவார் போலே, இந்த இடத்துல எருமைகளுக்குத்தான் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எருமைகள் கரிய நிறத்திலே இருப்பவை. அந்த கரிய நிறம் அதெல்லாம் உதிர்ந்து விடியற்காலை ஏற்படும் போது வெள்ளென்று நன்றாக வெளிச்சமாக ஒரு ஒளி தரக்கூடிய அளவிலே கதிரவன் அருணன் தோன்றுகிறானே, அந்த இதுதான் கீழ்வானம் வெள்ளென்னு எருமை சிறுவீடு மேய்ந்தனகான் மேய்ந்தன பரந்தனகான்ற. இந்த இடத்துல இந்த கோவலர்கள் என்ன பண்ணுறான்? இளங்காலை வேளையிலேயே 4 மணி 5 மணி அளவிலேயே
பால் கறக்க வேண்டிய இந்த எருமை மாட்டு தொழிலை முடித்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த வில்லத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிற வயல்வெளியிலே வாசலிலேயே அங்கேயே இந்த எருமை மாடுகளையும் கன்றுகளையும் அவிழ்த்து விட்டு விடுவார்கள். அப்பொழுது என்ன பண்ணும், அந்த எருமை மாடு கன்றுக்குட்டியுடன் சேர்ந்து அந்த கன்றுக்குட்டி தாயோடு போய்கொண்டே இருக்கும். அந்த வெளியில் இருக்கக்கூடியதான புல்கள் சின்ன சின்னதாக இருக்கக்கூடியது இருக்கும் இல்லையா, வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிக்கு இன்னும் போகலை, காட்டு பகுதிக்கு போகலை, இங்கேயே அந்த இடத்துல இருக்கிற அந்த புல்கள் அதை நுனிப்புல்லாக மேய்கின்றன. அந்த பனிப்புல்கள், பனி அது மீது படர்ந்திருக்கும், சில்லென்று இருக்கும். அதை இவர்கள் அனுபவித்து காலை வேளையிலே செய்யுமாம். இவர்கள் என்ன பண்ணுவார்கள், காலையில் ஒரு சிறு பலகாரத்தை எடுத்துக்கொள்ள வேணுமோ இல்லையோ, அதெல்லாம் முடித்து கொண்டு 10 மணி வேளைக்கு மேலே இந்த காட்டு பகுதிக்கு செல்வார்கள், வயல்வெளிக்கு செல்வார்கள். அங்கே பறந்து கிடக்கும் இந்த வயல்வெளியிலே அவர்கள் எல்லோரும் இதையெல்லாம், இந்த எருமை மாடுகளை எல்லாம் அங்கே விட்டுவிட்டு அதை அங்கேயே இருந்து காத்திருந்திருப்பார்கள். அப்படிப்பட்டது சூழ்நிலை. அங்கு போன உடனே அந்த எருமை மாடுகள் எல்லாம் பெரிய பறந்திருக்கக்கூடியதான வயல்களிலே நன்றாக மேயும். மேய்ந்ததெல்லாம் என்ன பண்ணும், காலையிலிருந்து சாயங்காலம் வரை மேய்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு சாயங்காலம் இந்த இதற்கு வந்த உடனே, கொட்டகைக்கு வந்த உடனே அப்பொழுது அசை போட ஆரம்பிக்கும். அந்த அசை போடுதல் நிகழ்ச்சி என்பது நம்முடைய மனத்தினுடைய சிந்தனை. நாம் அசை போடுவது போல நாமும் என்ன பண்ணணும், இந்த கறவைகள் மாடுகள் மாதிரியாக எங்கெங்கே விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ, பறந்து இருக்கின்றனவோ, அந்த விஷயங்கள் எல்லாம் மனத்துக்குள்ளே வாங்கி கொள்ள வேண்டும். அதை இல்லத்திற்கு வந்தப்புறம் அமைதியாக இருந்து அதை மனதிலே சிந்தித்து அதை அசை போட்டு அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த அசை போடுதல் நிகழ்ச்சி இந்த கறவை மாடுகள் எல்லாம் அந்த வயல்வெளியிலே நிகழ்த்துவதில்லை. அப்போ என்ன பண்ணுறது, அங்கே மேயர் வரைக்கும் மேய்ந்துடுறது. அதற்கப்புறம் தன்னுடைய கொட்டைக்கு வந்தப்புறம் பின்னாலே அசை போடுகிறது. இப்போது அந்த கறவை மாடானது மேய்ச்சல் நிலத்திலேயே அசை போட்டால் என்ன ஆகும், அங்கே மேய்ச்சல் குறைஞ்சிவிடும், அதற்கு வயிற்று காய்ச்சல் வந்துவிடும். தீனி ஜாஸ்தி இல்லைன்னா என்ன ஆகும், காய்ச்சல் வரும் இல்லையா, அது மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நாமும் என்ன செய்ய வேண்டும், வெளியில் பெருமாளுக்கு செய்ய போகிறோம், மற்ற பெரியவாளை பார்க்க போகிறோம், அந்த மாதிரியான நம்முடைய உறவினர் இல்லங்களுக்கு செல்கிறோம். எல்லா விஷயங்களையும் நன்றாக இது பண்ணி தனக்கு பின்னால் உட்கார்ந்து அமைதியாக நேரம் கிடைக்கும்போது அந்த இதை மனசிலே சிந்தனை பண்ண வேண்டும். அசை போட்டு நல்ல வஸ்துக்களை எல்லாம் மனதிலே கிரகித்து கொண்டு 4 பேருக்கு உபயோகமாக இருக்கும்படியாக நாம் நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஆண்டாள் இந்த பாசுரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும். இது வெறும் மேலோட்டமாக கருத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டால் போராது. ஆண்டாள் எதற்காக பண்ணாள், நம்ம எல்லாம் உஜ்ஜீவிக்கும் பொருட்டு தானே இந்த இதெல்லாம் பாடிருக்காள். அவள் அடைந்த விதத்தை நான் இந்த மாதிரி பண்ணேன், நீங்களும் பண்ணுங்கள், கண்ணனை அடைவதற்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் பகவான் கண்ணன் மேலே பாரத்தை போட்டு சுமங்கள் என்பதற்காகத்தானே. அப்படியாக இந்த விசேஷமாக கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து. இந்த 2 சொல்லிட்டா அவள்லாம் இது பண்ணியாச்சேன்னு. 3வது சொல்லும்போது இந்த இவெல்லாம் எல்லோரும் பெருமாளை கண்ணன் சேவிக்கணும்னு நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையோ, எல்லோரும் கிளம்பி கோவில் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டான், கூடி நிற்கிறான். இப்போது சில பேர் வந்துருக்கா, இன்னும் அவளையெல்லாம் கொஞ்சம் இருங்கோ, இவாளையும் எழுப்பி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் போன அத்தனை பேரையும் இப்போது வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் இங்கே நிற்க வைத்திருக்கிறோம் உன்னுடைய வாசலிலே. நீயும் வந்து எழுந்து அனுபவிக்க வேண்டும், நீ தனியாக அனுபவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியாக இந்த மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னுடைய
உன்னை கூவான் வந்து நின்னோம், உன்னை அழைப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய். கோதுகலம்னாக்கா குதூகலம்னு அர்த்தம். கோதுகலம்ன்றது வடமொழி சொல். அதுக்கு தமிழில் அப்படியே அழகாக பண்ணியிருக்கிறார்கள் குதூகலம் என்று. குதூகலம் என்பது ஒரு உற்சாகம், புத்துணர்ச்சின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்டதான இந்த காலை வேளையிலே, சத்துவகுணம் நிரம்பிய இந்த விடியற்காலை வேளையிலே, பிராம முகூர்த்தம் தொடங்கக்கூடிய இந்த விடியற்கால வேளை, ரஜஸ்தமஸ் எல்லாம் அழிந்து சத்துவகுணம் மேம்பட்டு இருக்கின்ற நிலையானது. அந்த இடத்துல மனசில் பெருமாளை நினைத்து கொண்டோமானால் நமக்கு ஆனந்தம் அமைதியும் ஏற்படும். நம்மளுக்கு முக்கியமாக தேவை என்ன? எல்லாம் இருக்கிறது, இல்லாத ஒன்று இந்த மன அமைதி. நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். அதற்கு இந்த விடியற்காலை வேளை நமக்கு துணை புரிகிறது அப்படின்றது தான் இந்த இடத்துல பெறப்படுகிற செய்தியானது. பாவாய் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை. இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்ன? பகவானை சேவிக்கிறோம், கண்ணனை சேவிக்க போகிறோம், அவரிடம் கைங்கரியம் படையை வேண்டப் போகிறோம். அவர் எப்படிப்பட்ட கண்ணன்? ஒவ்வொரு பாசுரத்துலேயும் அவர் சொல்கிறார் கண்ணன் எப்படிப்பட்டவன்னு, அவருடைய சேஷ்டிதங்கள்லாம் என்ன, அவர் செய்த செயல்கள் எல்லாம் என்ன, அகற்றித்த கடனா சாமர்த்தியம் என்ன என்பதை விளக்குகிறான். இந்த பாசுரத்திலே மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை. தேவாதி தேவன், காஞ்சி தேவாதி தேவன் எப்படிப்பட்டவன்? மாவாய் பிளந்தானே, கேசி என்கிற குதிரையின் வாயை பிளந்தவனவன். மல்லரை மாட்டிய முஷ்டிகன் சாணூரன் என்ற 2 மல்லர்களில் அவருடைய மோதி அவர்களை சாய்த்தவன். அப்படிப்பட்ட தேவாதிராஜன். இந்த தேவாதிராஜன் தான் நம்முடைய ஜகதாச்சாரியனாக விளங்கும் ராமானுஜருக்கு திருக்கச்சி நம்பிகள் மூலமாக 6 வார்த்தைகளை உரைத்தார். அந்த 6 வார்த்தைகள் உறுதியான 6 வார்த்தைகள். அவர் கேள்வி கேட்க திருக்கச்சி நம்பிகள் மூலம் சொல்லி அனுப்பிய செய்தி, என்னுடைய மனதிலே 6 சந்தேகங்கள் இருக்கின்றன என்பதை, சந்தேகங்கள் சிலதான் இருக்குன்னு சொன்னார். அதை பெருமாளே அறிந்து கொண்டு இந்த 6 வார்த்தைகளை கூறுகிறார். அந்த 6 வார்த்தைகள் என்ன? அகமேவ பரம் தத்துவம், நானே பரமான தெய்வம். தர்சனம் பேதமேவச்ச, ஜீவாத்மா பரமாத்மா பேதம் உண்டு. உபாயம் பிரபத்திச்சாத், என்னை அடையும் வழியானது பிரபத்தியாகிய சரணாகதி. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், அவ்வாறு சரணாகதி பண்ணவர்களுக்கு சரமகதியிலே, அதாவது மரண வேளையிலே என்னை நினைக்கும் அவசியம் இல்லை. தேகாவசானே முக்திச்சாத், இந்த பூலோகத்தை விட்டு நாம் செல்கிறோமே சரீரம் விழுந்தவுடன், அதனால் விழுந்தவுடனே நமக்கு முக்தி நிச்சயம். யாருக்கு முக்தி நிச்சயம்? பக்தியாக கண்ணனை சரணமடையவர்கள், தேவாதிராஜனை சரணமடையவர்களுக்கு அந்த முக்தியானது நிச்சயம் என்று அவர் கூறுகிறார். கடைசியாக பூர்ணாச்சாரிய ஆசிரிய அப்படின்னு சொன்னார். பெரிய நம்பிகளை நீ ஆசிரியக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ஆச்சாரியனை ஆசிரியக்கணும், வணங்க வேண்டும் அப்படின்றது தான் அதிலிருந்து பெறப்பட்டது. இந்த தேவாதிராஜனுடைய விசேஷம் இதெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்ததாக அந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுறார்? தேவாதிராஜன் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருள்கிறார் நமக்கு. எல்லாரும் பார்க்குறார். நம்ம தேவாதிராஜன் சன்னதிக்கு போகிறோம், திருப்பதிக்கு போகிறோம், ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம், பெருமாளை சேவிக்கணும்னு. அப்படியே இந்த நீண்ட வரிசையிலிருந்து காத்து கொண்டு அவரை போய் அடைகிறோம். அந்த ஒரு நிமிஷ சேவையானது நம்மளுக்கு உள்ளே மனசுலே ஒரு திருப்தி ஏற்படுத்துகிறது. ஆஹா, பெருமாளை நாம் சேவித்து விட்டோம்னு. அது பெருசு இல்லையா? அப்போ எது பெருசு அப்படின்னு சொன்னால், பெருமாள் நம்ம வந்திருக்கிறதை பார்த்திருக்கிறாரா? அவருடைய திருக்கண் பார்வை நம்ம மேலே விழுந்துதா? இந்த அடியான் வந்து விட்டான் அப்படின்னு அவர் அட்டெண்டன்ஸ் போட்டார்னா அதுதான் பெருச வழியை. நம்ம போய் சேவிச்சுட்டோம், நம்ம பெருமாளை சேவிச்சிட்டோன்றது பெரிய விஷயமே கிடையாது என்பதை இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியானது இது. அதே போன்று இந்த இடத்துல எழுப்பப்படும் ஆழ்வார் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரை பற்றி 2 நிமிடத்தில் 5 நிமிடம் சொல்லிவிட முடியாது. இருந்தாலும்
இது முடிக்க வேண்டும் என்ற ஒரே இதனால நம்மாழ்வாருடைய அவதாரம் அந்த திருக்குறுகூரிலே ஆழ்வார் திருநகரிலே நடந்தது. அவர் 16 வயது வரை பேசாமலே மௌனம் காத்து, ஒரு குழந்தை பிறந்தால் என்ன பண்ணணும்? அழும் முதல்ல, அப்புறம் சிரிக்கும், பால் சாப்பிடும், அது மலஜலம் கழிக்கும், இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதே ஒன்றும் செய்யாமலே ஒரு பிறந்த ஒரு சடமாகவே அங்கிருந்தார். ஆனால் கண்கள் எல்லாம் பார்வை இருக்கிறது, திருமுகத்திலே ஒளி வீசி கொண்டிருக்கிறது. ஆனால் உலக செயல்களான எதுவுமே செய்யாமல் மாறாக இருந்ததுனால அந்த குழந்தைக்கு மாறன் என்ற பேரும் ஏற்பட்டது. அப்புறம் நம்மாழ்வார் என்ற பெயர், ஆழ்வார் என்று அந்த ஆழ்வார் கோஷ்டியை சேர்த்து நம்மாழ்வார் என்ற பெயரும் அவருக்கு ஏற்பட்டது. அவர் வேதங்களையெல்லாம் எல்லாத்தையும் தமிழில் கொண்டு வந்து வேதம் தமிழ் செய்த மாறன் என்று அவருக்கு பெயரிடப்பட்டது. அப்படி இருந்தவர் இந்த வேதத்தினுடைய சாரமாக 4 பிரபந்தங்களையும் அவர் பண்ணியிருக்கிறார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று. இதிலே சாமவேதமாகிய திருவாய்மொழி சாமவேத கீதனாய சக்கரபாணி அல்லையே அப்படின்னு விசேஷமாக சொல்லக்கூடியதான அந்த சாமவேதம், அந்த சாமவேதத்தின் சாரமாகவே அந்த திருவாய்மொழியை அவர் நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிறார். அவருடைய பிரபந்தங்களை கொண்டுதான் மற்ற ஆழ்வார்களை பிரபந்தங்களை எல்லாம் கொண்டு ஆண்டாள் இங்கே திருப்பாவையை அழகாக அந்த கருத்துக்களை எல்லாம் எளிமையாக இங்கே சொல்லியிருக்கிறாள் என்பது நாம் காணக்கூடிய விசேஷம் இந்த இடத்திலே என்று சொல்லிக்கொண்டு இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். தேவாதி தேவராஜனுடைய திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணா நிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ அஸ்திசைல சிகரோஜ்வல காப்பாரிஜாத்தம் ஸ்ரீசன்னமாமி சிரசா யதுசைல தீபம் ஸ்ரீமதே ரம்மஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.